ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதிய குழுவில் 3லிருந்து 3.25 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வலுத்திருக்கு. இதனால சம்பளம் எகிர போகுதா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8th பே கமிஷனோட ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றிய முக்கியமான அப்டேட், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலை ஊழியர்களுக்கு 3 முதல் 3.25 வரையிலான வரம்பிற்குள் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நிர்ணயிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும், அது மட்டும் இல்லாமல் இதுக்காக FNBO இந்த கோரிக்கை என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். 8th பே கமிஷனோட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன, அது மட்டும் இல்லாம 8வது ஊதிய குழுவில் இதோட முக்கியத்துவம் என்ன இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு அப்படிங்கிறதையும், இது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இது மூலமா மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் உயர்வு இருக்கும், அதே மாதிரி எவ்வளவு எதிர்பார்க்கலாம், தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிற A to Z டீடைல்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட், மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய தகவல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்புக்கு தேசிய அஞ்சல் ஊழியர் அமைப்புகளின் கூட்டமைப்பு FNBO அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மனுவை சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுல 8வது ஊதிய குழுவின் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பல்வேறு நிலை ஊழியர்களுக்கு 3 முதல் 3.25 வரையிலான வரம்பிற்குள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3லிருந்து 3.25 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது ஒரு பெருக்கியாகும். அதாவது இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதிய உயர்வை கணக்கிடக்கூடிய பொருளாதார சூழல் அடிப்படையில் கணக்கிடக்கூடியது தான் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர். அப்படி பார்க்கும்போது புதிய அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. அப்போதைய அடிப்படை ஊதியம் ஃபிட்மென்ட் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆகையால் சம்பள நிர்ணயத்தில் இது முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு பொருளாதார சூழலில் என்ன அமௌண்ட் கொடுக்கலாம், என்ன சம்பளம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக கணிக்கக்கூடிய பெருக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போது 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆக நிர்ணயிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 ரூபாய் 54,000 அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. உயர்நிலை ஊழியர்களுக்கு அதிகமாக ஃபிட்மென்ட் ஃபேக்டரை நிர்ணயிக்குமாறு FNBO பரிந்துரைத்துள்ளது. அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3% கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு தேதிக்கு 18,000 பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளமாக இருக்குது மத்திய அரசு ஊழியர்களுக்கு. ஸோ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ன்னு பார்க்கும்போது 54,000 அவங்களோட அடிப்படை சம்பளம் உயரும். ஓகேங்களா? அதே மாதிரி உயர்நிலை ஊழியர்களுக்கு இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இன்னும் ஊதிய உயர்வு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு FNBO பரிந்துரைப்படி. இப்போ 7வது ஊதிய குழுவின்படி சம்பள கணக்கீட்டிற்கு 3 உறுப்பினர்களை கொண்ட குடும்ப அலகு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. 3 என்ற குடும்ப அலகின்படி ரூபாய் 46,000 என்ற குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை FNBO மதிப்பிட்டுள்ளது. எனினும் 8வது ஊதிய குழுவில் குடும்ப அலகு பெற்றோரையும் சேர்த்து 5ஆக உயர வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமும் ரூபாய் 46,000 76,360 உயர வேண்டும் என்று FNBO கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்காக கணக்கீடு இதோ. அதாவது இதுக்கு என்ன கால்குலேஷன் அடிப்படையில் இவங்க இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குடும்ப அலகிற்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 46,000 டிவைடட் பை 3 அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் 15,333.33. இதன் அடிப்படையில் தான் 5 குடும்ப அலகுகளுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 15,333.33 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டு ரூபாய் 76,666 இந்த அடிப்படை ஊதியம், அதாவது FNBO குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமா ரூபாய் 76,360 கோரியிருக்காங்க. இது எல்லா அலவன்சஸும் சேர்த்து. ஓகேங்களா? அதாவது ஆவரேஜா 45,000 55,000 வரைக்கும் இந்த அடிப்படை சம்பளம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆ இருந்துச்சு அப்படின்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை தான் கோரிக்கையா வச்சிருக்காங்க. அடுத்தது, FNBO NCJCMக்கு அளித்த தனது பரிந்துரைகளில் குறைந்தபட்ச ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆக உயர்த்தப்பட வேண்டும், குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 54,000 உயர வேண்டும் என்று கூறியுள்ளது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மருத்துவ செலவுகள் உட்பட வாழ்க்கை செலவுகள் வெகுவாக உயர்ந்துள்ளன என்பதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது மெயினா இந்த கோரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேசிக் சேலரி 18,000 இருக்குல்ல, அது 54,000 உயரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மத்திய அரசு ஊழியர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா 35,000 45,000 வரைக்கும் உயர்வு இருந்தால் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி 18,000 வாங்குறாங்க, அதிலிருந்து டபுள் மடங்கு வந்தால் கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஊதிய குழுக்கள் அமையும் போது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1.92, 2.57, 3 போன்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எண்களுக்கு ஏதேனும் அடிப்படை உள்ளதா அல்லது இவை தோராயமாக தேர்ந்தெடுக்கப்படும் எண்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊதிய குழுவில் அடிப்படை ஊதியத்தை மதிப்பிடுவதன் நோக்கில் 1957 ஆண்டில் நடைபெற்ற 15வது இந்திய தொழிலாளர் மாநாட்டில் விதிகள் உருவாக்கப்பட்டன. இவை டாக்டர் வாலஸ் அக்ராய்டு அவர்களின் அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து கட்டமைப்பின் அடிப்படையில் அமைந்த விதிகளாகும். இவை தொழிலாளர் பிரதிநிதிகள் மற்றும் அரசாங்கம் ஆகிய இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடிப்படை ஊதியத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அளவுகோலாக தொடர்ந்து இருந்து வருகிறது. அதாவது இந்த பே கமிஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் தான் இந்த கால்குலேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அறிவியல் வல்லுநர்கள் இதை கணக்கிடுறதுக்கு இந்த ஒரு பெருக்கி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி தான் இதை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் முக்காவாசி ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டு அதுக்கான சம்பளங்களும் வழங்கப்பட்டு இருக்கு. இப்போ நவம்பர் 2025 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டது. அதாவது 2025 நவம்பரில் பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. தனது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கைகளை சமர்ப்பிக்க இந்த குழுவிற்கு மத்திய அரசு 18 மாத கால அவகாசத்தை அளிச்சிருக்காங்க. இந்த 18 மாத காலக்கெடு முடிந்த பிறகு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த பிறகும் அரசாங்கம் அதை ஆராய்ந்து செயல்படுத்தும். அதற்கு மேலும் 3 முதல் 6 மாதங்கள் வரை ஆகலாம் என்று கருதப்படுகிறது. அதாவது இப்போ 8th பே கமிஷனோட சம்பள எஃபெக்ட், அதாவது 8th பே கமிஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 1, 2026 ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அப்போ இருந்தே நமக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு, பென்ஷனர்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்குமே சம்பளம் ஊதியம் ரிவைஸ் பண்ணி வழங்கணும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 மாதம் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. 10 மாதத்துக்கு அப்புறம் நவம்பரில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள், உறுப்பினர்கள் இதுக்காக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அப்போ என்ன அறிக்கை வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே ஃபைனல் பண்ணி எல்லா அறிக்கையும் சமர்ப்பிக்கிறதுக்கு 18 மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கணக்கீட்டுப்படி 2027 தான் இதோட ஃபைனலைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறதுக்கே 18 மாதங்கள். அதுக்கப்புறம் அது மறு ஆய்வு செய்வாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ஏதாவது அப்டேட் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி டைம் ஆகும். அதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கணக்கீட்டு அடிப்படையில் கிட்டத்தட்ட 2027 கடைசியில் இல்லைன்னா 2028 ஓப்பனிங்கில் தான் இந்த 8th பே கமிஷனோட ரிவைஸ் பண்ணப்பட்ட சம்பளம் மற்றும் பென்ஷன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக கூறக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போது மெயினாக 8வது ஊதியக்குழு 2027 ஆண்டு இறுதியில் அல்லது 2028 ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எனினும் 10 ஆண்டு விதிப்படி இது ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வருவதாக கருதப்படலாம். அப்படி நடந்தால் ஒரு பெரிய அரியர் தொகை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும். எனினும் இது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த விவரத்தையும் தெளிவாக அறிவிக்கவில்லை. அதாவது இதுக்கு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது இதுக்கு 18 மாதங்கள் காலக்கெடு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய மாதங்களுக்கு 10 மாதம்லேருந்து 18 மாதங்கள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கம்பல்சரி இந்த அரியர் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. சப்போஸ் இந்த நிலுவைத் தொகை வழங்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 முதல் 22 மாதங்கள் பக்கமாக ஆகலாம். ஸோ இந்த எல்லா மாதங்களுக்கும் அரியர் தொகை ஒரு பெரிய அமௌண்ட்டாக மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலுவைத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில தகவல் அடிப்படையில் மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியும் 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்த பின்னர் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் மிகப்பெரிய சம்பள உயர்வும் ஓய்வூதிய உயர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்த ஒரு பொருளாதார சூழலில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 1.7 இருந்து மேக்சிமம் 3 வரைக்கும், இல்லை இந்த ஊழியர் சங்கங்கள் கோரின மாதிரி கோரிக்கை வச்ச மாதிரி 3.25 வரைக்கும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இந்த பொருளாதார சூழலில் ஒரு நல்ல சம்பள உயர்வு, அதே மாதிரி பென்ஷன் உயர்வு அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஹையஸ்ட்டும் வேணாம் கம்மியும் வேணாம் 2.5 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத ஆவரேஜா நம்ம எடுத்துக்குவோம். அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை சம்பளம் கிட்டத்தட்ட 30,000 இருந்து 35,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிரேடு
கிரேடு பேல இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அந்த பெருக்கி மூலமாக நீங்கள் ஈஸியாக பெருக்கிக்க முடியும். ஃபைனலாக நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.